இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யோகா, ஒர்க் அவுட், கார்டியோ இதுல எது பெஸ்ட்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நான் ப்ரொஃபஷனல் யோகா மாஸ்டர் கிடையாது. ஜிம்ல போயிட்டு ஆக்டிவா வெயிட் லிஃப்டிங் பண்ற பாடி பில்டர் கிடையாது. அண்ட் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் ரெகுலரா பண்ற அத்லெட்டும் கிடையாது. ஸோ பர்சனலா என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் மூணுமே பண்ணுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது மூணுமே என்னுடைய உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ற ஒரு ப்ராசஸ். ஓகே, ஃபர்தரா வீடியோக்குள்ள போலாங்களா? முதல் விஷயம் யோகா. சின்ன வயசுல எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து எங்க அப்பா யோகா பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஐ மீன் அவர் மாஸ்டர்லாம் இல்ல, வீட்ல அவருடைய உடம்ப மெயின்டைன் பண்றதுக்காக பண்ணுவாரு. ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது எனக்கும் கத்து கொடுப்பாரு. பட் எனக்கு சின்ன வயசுல அவ்வளோ காலம் யோகா மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேண்டா வெறுப்பா பண்ற மாதிரி தான் இருக்கும். சும்மா அவர் முன்னாடி பண்ற மாதிரி ஃபிலிம் காட்டுறது, அவர் அந்த பக்கம் போயிட்டாருனாக்கா ஆடா போகலான்னு சொல்லிட்டு என் வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். பட் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி வரும்போது கிளாஸ்ல பசங்க பாடி ஷேப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருன்னா ரொம்ப ஒல்லியான பையனோ இல்ல ரொம்ப சப்பியான பையனோ இருந்தாக்கா அவங்களுக்கு அந்த பெயின் ரொம்ப புரியும். நானும் அந்த பெயின் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படியாவது பிரேக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட்ல யோகாவை ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். எங்க அப்பா சொல்லி கொடுத்தது எல்லாமே கொஞ்சம் பேசிக் லெவலான யோகாஸ். 9th இருந்து 12th பீரியட் ஆஃப் டைம்ல யோகாவை நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இது இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் மிரர் பார்க்கும்போது என்ன இது, யோகா பண்றது மூலியமா நம்ம ஃபிளெக்சிபிளா இருக்கும், பட் பாடி அந்த அளவுக்கு பார்க்க அட்ராக்டிவா இல்ல. அப்ப என்ன முடிவு பண்ணனா, ஸோ யோகாவை விட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணலாமா சொல்லிட்டு ஒரு ஐடியாக்கு வந்தேன். அப்ப எங்க ஏரியால பார்க்ல ஒரு ஃப்ரீ ஜிம் இருந்துச்சு. ஆக்சுவலா வெயிட் லிஃப்டிங் பத்தி எந்த ஒரு பருப்புமே தெரியாது எனக்கு. ஆனாலும் போயிட்டு சும்மா ஏதோ ஒரு பண்றேன்ற பேர்ல பண்ணிட்டு வருவேன். ஒரு 2 months போச்சு, எந்த ஒரு சேஞ்சஸும் இருந்த மாதிரி தெரியல. காலப்போக்கில் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரும் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இயர் வந்த உடனே ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ ஒரு ஜிம்முக்கும் போக முடியாது. அதனால என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கும் போது சென்னை சென்ட்ரல்ல மூர் மார்க்கெட்ன்ற ஒரு இடம் இருக்கு. அங்க ஜிம் ப்ராடக்ட்ஸ்லாம் விலை கம்மியா கிடைக்கதா சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோல பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு போயிட்டு அவ்வளோக்கா பட்ஜெட்லாம் இல்லை, ஹாஸ்டல்ல தான் தங்கி ஆகணும், ஸோ கம்மியான ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு 2 5 kg தம்பிள் வாங்கிட்டேன். ஒரு 5 kg கர்லா கட்டை ஒன்று வாங்கினேன். ஸோ அந்த 2 தம்பிளையும் கர்லா கட்டையும் வச்சு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம பாடி வெயிட் ஒர்க் அவுட் லைக் புஷ்அப்ஸ், அப்புறம் டிப் பார், ஹாஸ்டல்ல இருக்கிறத வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல யோகா எனக்கு டச் விடுற மாதிரி இருந்தது. பிகாஸ் ஸ்கூல்ல 10th 12th படிக்கும் போது காம்படிஷன்லாம் போயிருக்காங்களா. ஸோ நமக்கு இருக்கிற ஒரு யூனிக்கான ஸ்கில் அதை ஏன் விடணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. இது அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அந்த யோகா அண்ட் வெயிட் லிஃப்டிங் இது ரெண்டு பத்தின கதை. தென் கார்டியோ எப்பன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஹாஸ்டல்ல இருந்து ஊருக்கு போகும்போது பஸ் என் முன்னாடி கிராஸ் ஆகுது. ஸ்டாப்பிங் அங்க இருக்கு, கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஓடி போனாதான் பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆனா என்னால ரொம்ப வேகமா ஓட முடியல. அந்த பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனாலே கார்டியோ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து ஒரு 1 week வாக்கிங் போனேன். அதுக்கப்புறம் ஜாகிங் போக ஆரம்பித்தேன். ஸோ இது மூணுத்தையுமே நான் இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா, மண்டே வீக்கோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ அது கொஞ்சம் ஆக்டிவாக ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் லிஃப்டிங் அண்ட் பாடி வெயிட் ஒர்க் அவுட் அதெல்லாம் அன்னைக்கு பண்ணிடுவேன். டியூஸ்டே யோகா, வெனஸ்டே பார்த்தீங்கன்னா கார்டியோ. கார்டியோவில் என்னென்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிங் அண்ட் ஸ்கிப்பிங். ஜாகிங் ஒரு 10 to 15 minutes ஓடுவேன். அண்ட் ஸ்கிப்பிங் பார்த்தீங்கன்னா 300 to 500 வரைக்கும் போட முடியும். அண்ட் தேர்ஸ்டே வெயிட் லிஃப்டிங் அண்ட் பாடி வெயிட் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஃப்ரைடே யோகா பண்ணுவேன். சாட்டர்டே சண்டே நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஒரு ரெக்கவரி டைம் மாதிரி. ஸோ இந்த வீடியோட மோட்டிவ் யோகா பெஸ்ட்டா, ஒர்க் அவுட் பெஸ்ட்டா, கார்டியோ பெஸ்ட்டாக இல்லை. இந்த மூணுத்தையும் சேர்த்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணாலுமே கூட நம்மளால ஒரு நல்ல பிசிக்கை கொண்டு வர முடியும். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். அண்ட் இந்த வீடியோ பத்தின ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பாய்.